ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 21ஓட டயட் சார்ட் ரொட்டீன் பார்க்கலாமாங்க. மார்னிங் எப்பவும் போல தாங்க, நைட்டே 1/2 லிட்டர் வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் 3 ஊற வச்சுக்கோங்க. நான் முன்னாடி நாள் வாட்டரே மிச்சம் இருந்துச்சுங்க. முன்னாடி நாள் வாட்டர் நம்ம அப்பப்போ கொதிக்க விட்டு குடித்த தண்ணியே இருந்துச்சு. அதனால அந்த சீட்ஸ் வேஸ்ட் ஆக வேண்டாமேன்ட்டு அதுலேயே அடுத்த நாளைக்கு தேவையான சீரகம், சோம்பு, வெந்தயத்தையும் ஹோல் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கிட்டேங்க. காலையில் 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க. நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கிறனால அந்த எசன்ஸ் நல்லா தான் இறங்கியிருக்கும். அதனால் 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு நல்லா ஒரு டம்ளர் ஒரு 300 ml தண்ணி நல்லா வெதுன்னு சூடாக பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு வாயாக குடிச்சிக்கோங்க. இப்படி குடிக்கும்போது நம்மளோட உணவு குழாயிலையாக இருக்கட்டும், உள் உறுப்புகளையாக இருக்கட்டும், தேங்கி இருக்கிற கொழுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்குங்க. சீரகம் நம்மளோட உடம்பை சீராக்கும், ஜீரண சக்தியை அதிகரிக்குங்க. அதனால் ரெகுலராக காலையில் இந்த சீரக சோம்பு வெந்தய தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்த நம்மளோட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உண்டான ட்ரிங்க்கு இப்போ ஒரு 5 மணிக்கு அந்த சீரக சோம்பு எடுத்துக்கிறீங்கன்னா இது ஒரு 7 மணிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் சொரக்காய் ஜூஸோ ஒயிட் பம்கின் ஜூஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு நெல்லிக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கறிவேப்பிலை தழை இருந்தால் சேர்த்திக்கோங்க. இஞ்சி சேர்த்திக்கோங்க. இஞ்சி சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா ஃபேட் பர்னிங் ரிசல்ட் சீக்கிரம் இருக்கும். அதுக்காக தான் இஞ்சி சேர்த்துறங்க. தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா வடிகட்ட கூட வேண்டியதில்லை. இல்லை உங்களால் குடிக்க முடியலன்னா வடிகட்டி குடிச்சிக்கோங்க. மீதிக்கு ஃபுல்லாகவே சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வெதுன்னு தண்ணி ஊற்றி குடிக்கும்போது நம்மளுக்கு நல்லாவே ஃபேட் பர்னிங் இருக்குங்க. நெல்லிக்காய் நம்மளோட எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நோய்கள் வராமல் தடுக்குங்க. கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கொழுப்பை குறைக்குங்க, ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸோ இல்லை சொரக்காய் ஜூஸோ ரெகுலராக ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க. அடுத்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நான் 2 பூசணிக்காய் சப்பாத்தியும் மீல் மேக்கர் கிரேவி, நட்ஸு, முளைக்கட்டின பச்சை பயிருங்க. மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நான் இந்த மாதிரி மீல் மேக்கர் சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது சின்னது மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசு வேணாலும் எடுத்துக்கலாம். 2 கப் அளவு நான் மீல் மேக்கர் எடுத்திருக்கேங்க. இந்த மீல் மேக்கர் அதிகமான புரதச்சத்து உள்ளது. வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான இது பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இது மீல் மேக்கர் கிரேவி. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுட்டு கொதி வரவே நம்மளுக்கு இந்த மாதிரி ரொம்ப நுரத்தட்டி பொங்கி வருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் மட்டும் விடுங்க. 2 நிமிஷம் விட்டதையும் நம்மளுக்கு அந்த மீல் மேக்கர் கொஞ்சம் உப்பி வரும். உப்பி வந்ததையும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மீல் மேக்கரை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரெயினரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சும்மா ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கனாவே அது வெந்துருச்சுங்கிறது தெரியும், உப்பி வரும். உடனே நம்ம இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. டக்குன்னு புளிய முடியாது, சூடாக இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. ஆறட்டும், அதில் இருக்கிற தண்ணியும் வடிட்டுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு மீல் மேக்கரில் ஒரு சொட்டு தண்ணியோடு இல்லாமல் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணி எடுத்துறும்போது தான் நம்மளுக்கு நல்லா இந்த மீல் மேக்கர் சாப்பிடும்போது ரோஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. அந்த தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப வதன்னு போயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து வச்சுக்கலாங்க. சேர்த்தி அப்படியே நம்ம பரட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த நம்ம கிரேவியில் மீல் மேக்கர் சேர்க்கும் போது அந்த மிளகாத்தூள் காரமும் அந்த மீல் மேக்கரில் ஒட்டிக்கும். அதுக்காக தான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டு கலக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக குக்கரில் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. பிரிஞ்சி லீஃப் 2, கிராம்பு 2, பட்டை, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சமையலில் சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நம்மளுக்கு நல்ல ஃபேட் லாஸ்க்கு யூஸ் ஆகுங்க. கடுகு, உளுந்தம் பருப்பெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தக்காளி 2 தக்காளி, கொஞ்சம் பழுத்த தக்காளியை மீடியம் சைஸாக சேர்த்துக்கோங்க. தக்காளி வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெய் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக யூஸ் பண்ணங்காட்டி தக்காளி வணங்குறதுக்கு உப்போ தண்ணியோட லைட்டாக தெளித்து விட்டு நீங்கள் வணங்க விட்டுக்கலாம். அது வணங்குறக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திக்கலாங்க. தக்காளி வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு சும்மா இந்த மாதிரி ஒரு செகண்டு மட்டும் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூனுங்க. அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். காரம் கம்மியாக வேணுன்னா நீங்கள் வரமிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மீல் மேக்கர்லேயும் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன்.
மல்லித்தூள் 2, வரமிளகாய் 1, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூனுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த கப்பில் மீல் மேக்கர் எடுத்தோமோ அதே கப்பில் நான் 2 கப் எடுத்தங்காட்டி 4 கப் அளவு தண்ணி விட்டுக்கிட்டேங்க. 4 கப்புங்கும்போது எனக்கு கொஞ்சம் எச்சா தான் இருந்துச்சு, அதனால் நீங்கள் 3 கப் மட்டும் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்போவே சும்மா ஒரு கொதி வரும்போதே நீங்கள் வந்து நம்ம இந்த மீல் மேக்கர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, வரமிளகாத்தூள் போட்டு கலக்கி வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு டைரெக்டாக குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதாவது மீல் மேக்கரில் வந்து அதிகமான புரதச்சத்து இருக்குதுங்க. அதனால் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்துட்டு அதிகமான ப்ரோட்டீன் கிடைக்கும், நார்ச்சத்து அதிகங்க, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. நான் வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. 2 விசில் விட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சோண்டு இது வந்து சப்பாத்திக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்திருக்கணும். அதனால் நீங்கள் வந்து 2 கப்பு போட்டிங்கன்னா 3 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 4 கப் தண்ணி எடுங்காட்டி கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. சாதத்துக்குன்னா இது ஓகேங்க. இட்லி தோசைக்குலாம் இன்னும் கொஞ்சம் கிரேவியாட்ட வேணும். அந்த மாதிரி தண்ணி மட்டும் கம்மியாக வச்சு விசில் விட்டுக்கோங்க. சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி சப்பாத்திக்கு ரெடிங்க. அதுக்கப்புறம் பூசணிக்காய் சப்பாத்தி, பம்கின் சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 துண்டளவு மஞ்சள் பூசணி எடுத்துருக்கேங்க. மஞ்சள் பூசணியில் வந்து கலோரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் மஞ்சள் பூசணி சேர்த்துக்கலாம், நார்ச்சத்து அதிகங்க. வெயிட் லாஸ்க்கு வந்து மஞ்சள் பூசணி வந்து ஒரு சூப்பரான காய்கறிங்க. இது வந்து நான் குட்டி குட்டியாக 10 பீஸ் மட்டும் கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிட்டேங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா குலைவாக வெந்துடணும். அப்போ தான் வந்து நம்ம மாவில் வந்து மிக்சியில் அடித்து போட்டு பிசையறதுக்கு சரியாக இருக்குங்க. ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு கோதுமை மாவு, வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேங்க. சப்பாத்திக்கு நீங்கள் வந்து ஆசீர்வாத் மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். லைட்டாக உப்பு போட்டு மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு வந்துட்டு நீங்கள் ஆயிலெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். வெயிட் லாஸில் இருக்கும்போது ஆயிலோ மில்க்கோ இல்லை பட்டரோ சீஸோ எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் இருக்குங்க. ஏதாவது ஒன்று சேர்த்துனிங்கனாலும் வெயிட் வந்து ஸ்டபனாக நின்றுக்கும், குறையாது. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த மஞ்சள் பூசணியை வந்து சும்மா ஒரு சுற்று விட்டிங்கனாவே நல்லா நெவுன்னு மிக்சியில் அடித்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் பூசணியை வந்து கோதுமை மாவில் சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தண்ணி இல்லாமல் அந்த மஞ்சள் பூசணிலேயே நீங்கள் மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசுன்னு கொஞ்சம் தண்ணி எச்சா ஊற்றிட்டிங்கன்னா பிசுன்னு வந்துடுங்க. அப்புறம் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு வராது. அதனால் கேர்ஃபுல்லாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா வேணும்னா தெளித்து மட்டும் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சதுக்கப்புறம் வரன்னு இருக்கணுங்க. அப்போ தான் சப்பாத்தி தரட்டுறக்கு நல்லா வரும். தண்ணி மட்டும் அதிகமாக விட்டு பிசைஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி மாவு வரன்னு இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக கோதுமை மாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பரட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக சப்பாத்தி எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் எப்போவுமே வராதுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம சப்பாத்தி போடுற மாதிரியே தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா உப்பியும் வரும். சப்பாத்திக்கோ தோசைக்கோ எதுக்குமே நீங்கள் ஆயில் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா சூப்பராக சப்பாத்தி மஞ்சள் பூசணியில் வருங்க. குழந்தைங்களாம் மஞ்சள் பூசணி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்திலேயோ இல்லை இந்த மாதிரி அடித்து தோசையிலையோ கூட கலக்கி கொடுத்துக்கலாம். மஞ்சள் பூசணி வந்து நம்மளுக்கு வந்து நல்ல நார்ச்சத்து உள்ள காய்கறிங்க. அதனால் வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு வந்து நீங்கள் மஞ்சள் பூசணி கொஞ்சமாக எடுத்திங்கனாவே வயிறு ஃபுல்லாகிக்கும், பசிக்காது. இந்த மாதிரி நான் 2 சப்பாத்தி எடுத்தேங்க. 2 சப்பாத்தி மீல் மேக்கர் கிரேவி. வாரத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் சப்பாத்தி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே 2 சப்பாத்திக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் கோதுமை வந்து பசத்தன்மை உள்ளது. நம்மளோட குடலில் வந்து கோதுமை மாவு அப்பிக்கும். அதனால தான் கோதுமை சப்பாத்தியெல்லாம் நம்ம எடுக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. அதனால் கண்டிப்பாக 2 சப்பாத்தி மட்டும் எடுங்க. அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா ஜீரணமாகாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் நட்ஸு இந்த எப்பவும் போல் முளைக்கட்டினது தாங்க. முளைக்கட்டின பச்சை பயிறு தீந்துருச்சுன்னு இப்போ தான் ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி தான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு முருங்கைக்கீரை சூப்பு தாங்க. நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக கீரை சேர்த்திக்கோங்க. அந்த மாதிரி மத்தியானம் லஞ்ச்லையெல்லாம் சேர்த்திக்க முடியலனா இந்த மாதிரி சூப்பு கூட நீங்கள் முருங்கைக்கீரை வந்து சூப்பு கூட போட்டு எடுத்துக்கலாம். எல்லா பக்கம் ஒரு கட்டு வாங்கினீங்கனாவே போதும். இல்லை வீட்டில் கிடைக்கிறதா இருந்தால் ரெகுலராக கூட நீங்கள் முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கலாம். ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. முருங்கைக்கீரை வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா இந்த தண்டோடவே போட்டுக்கலாம். தண்டில் தான் ஃபைபர் அதிகங்க. தண்டோடவே சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க, பூண்டு
இது பூண்டு சின்ன வெங்காயம்லாம் நல்லா நம்மளுக்கு கேஸ் ட்ரபிள் வராமல் இருக்கும். கீரை வந்து நல்லா டைஜஷன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுங்க பூண்டெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, மல்லி 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மிளகு ஒரு 5, 6 மிளகு சேர்த்திக்கோங்க. உப்பு தேவையான அளவு. கீரைக்கு வந்து உப்பு ரொம்ப பிடிக்காதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கீரை வந்து பொரியலாக செய்கிறீங்களோ சூப்பாக செய்கிறீங்கன்னா கொஞ்சமாக உப்பு வந்து ரொம்ப இழுக்காது கீரையில். கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுட்டு டேரெக்டாக நம்ம குக்கரில் போட்டு நான் 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. முருங்கைக்கீரையில் குக்கரில் போட்டால் நச்சுத்தன்மை அதிகம்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. கீரை பொதுவாகவே கீரை வந்து அதிக நேரம் வேகக்கூடாது. அதிக நேரம் வெந்ததுன்னா அதனோட நியூட்ரியன்ஸ் வந்து குறைஞ்சிருங்க. அதனால தான் குக்கரில் போட வேணாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் 3 விசில் மட்டும் ஊட்ட எடுத்துக்கோங்க. கீரை வந்து பாதி வேக்காடு மட்டும் வெந்தால் போதுங்க. அப்போ தான் முழு நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணியை மட்டும் சூப்பு தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு மீதி வந்து கீரை ஃபுல்லாக நம்ம வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறக்காக மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபுல்லாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டு அடிச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் போட்டு அடிச்சுட்டு வந்து அதுலேயே கலந்துட்டு நம்ம சூப்பாக குடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு வந்து 1 டம்ளர் ஃபுல்லாக நீங்கள் ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி சூப்பாக எடுக்க முடியலனா கூட பொரியலாக கூட செஞ்சுக்கலாங்க. இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து அயன் கண்டென்ட் அதிகரிக்கும். முருங்கைக்கீரை வந்து கேன்சர் வராமல் தடுக்குங்க. கை கால் வலி, மூட்டு வலி, கால் தேய்மானத்துக்கெல்லாம் வந்து இந்த முருங்கைக்கீரை சூப் நல்லா யூஸ் ஆகுங்க. சுகரை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இன்சுலினை வந்து இன்க்ரீஸ் பண்ண விடாதுங்க. ப்ளட் சுகர் லெவலை நார்மலாக வச்சுருக்கோம். கண்டிப்பாக முருங்கைக்கீரை சூப்பு வந்துட்டு அயன் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களும் சரி, சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால், தைராய்டு இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த லன்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 1 கப் பூசணிக்காயும் 1 எக்கும் தான் எடுத்துக்கிட்டேங்க. எந்த விதமான ஒயிட் ரைஸும் எடுத்துக்கல. பூசணிக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நம்ம நறுக்குன பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் விட்டு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தண்ணியை வந்து வடிகட்டி வேக வச்சு எடுக்க வேண்டியதில்லை. டேரெக்டாக இந்த மாதிரி தாளித்து விட்டு தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டிங்கனாவே போதும். மஞ்சள் பூசணி வந்து ரொம்ப கொதன்னு வெந்துச்சுன்னா சாப்பிட்றக்கும் நல்லா இருக்காதுங்க. அதனால் இந்த மாதிரி பாதி மட்டும், ஒன்றும் பாதியாக மட்டும் வெந்து நல்லா கடித்து சாப்பிட்ற மாதிரி தண்ணி கம்மியாக வச்சு 5 நிமிஷம் வெந்ததுன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிருங்க. மஞ்சள் பூசணியில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்தாலே நார்ச்சத்து அதிகங்கிறனால நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு பசிக்காதுங்க. அதனால் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய்கறிகள், முட்டை வச்சு சாப்பிட்டுக்கோங்க. எக்கு வந்து ஹோல் எக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். எல்லோவும் எடுத்துக்கலாங்க. அடுத்த ஈவினிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் காஃபி தாங்க. இந்த மாதிரி மஞ்சள் பூசணியெல்லாம் நம்ம எடுக்கும்போது அதுவே நம்மளுக்கு வந்து வயிறு ஃபுல்லாக இருக்குங்க. நைட்டு வரைக்கும் பசிக்காது. அதனால் நடுவில் இந்த மாதிரி ஒரு சூடாக பிளாக் காஃபி குடிச்சிங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து ஜீரண சக்தி அதிகப்படுத்துங்க. மெட்டபாலிசம் வந்து பிளாக் காஃபி அதிகப்படுத்தும். நீங்கள் வந்து எந்த விதமான சுகரும் இதில் ஆட் பண்ண வேண்டாம். கருப்பட்டியோ கட்டி வெல்லமோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இஞ்சி மட்டும் தட்டி போட்டிங்கனாவே நல்ல டேஸ்ட்டும் இருக்குங்க. இஞ்சி வந்துட்டு நம்மளுக்கு நல்லா கொழுப்பையும் குறைக்கிறக்கு உதவுங்க. இந்த மாதிரி பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க. 2 சொட்டு லெமன் பிழிஞ்சு விட்டு குடிச்சு பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிளாக் காஃபி. இந்த மாதிரி உங்களுக்கு காஃபி டீ கிரேவிங்ஸ் வருதுன்னா பிளாக் காஃபி வந்து தாராளமாக குடிச்சிக்கலாங்க. மல்லி காஃபி குடிச்சிக்கலாம். இல்லை க்ரீன் டீ அந்த மாதிரி கூட குடிச்சிக்கலாங்க. நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃப்ரூட்ஸ் தாங்க. காலையிலேயே குக்கிங் ஃபுட்டு சப்பாத்தி எடுத்தாச்சு, மத்தியானமும் வெஜிடபிள்ஸ் எடுத்தாச்சுங்க. அதனால் நைட்டுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். பைனாப்பிள்லாம் வந்து கலோரிஸ் ரொம்ப கம்மிங்க, நார்ச்சத்து அதிகம். கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். கிரேப்ஸ் எல்லாம் கொட்டையோடவே சீடோடவே சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சு வந்து விட்டமின் சி அதிகங்க. நம்மளுக்கு வந்து ஈரப்பதம் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் உடம்புல. அதுக்கப்புறம் வாழைப்பழம் ஒன்றுங்க. வாழைப்பழம் வந்துட்டு எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நேரம் அன்குக்கிங் ஃபுட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க வெயிட் லாஸில். அதுக்கப்புறம் நார்மலாக எப்பவும் போல தாங்க ஃபேட் லாஸ் ட்ரிங்க்கு தான். நீங்கள் எதை விடுறீங்களோ என்னமோ இந்த ஃபேட் லாஸ் ட்ரிங்க்கை மட்டும் கண்டிப்பாக கடைப்பிடிச்சிக்கோங்க. இது வந்து அரைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு 5 நிமிஷம் தான். எல்லாத்தையும் வறுத்து டெக்குன்னு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வரும் 1 மாதம் 2 மாதத்துக்கு. ஒருத்தருக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே போதுங்க. நம்ம எல்லாமே வறுத்து தான் அரைச்சிருக்கோம். 5 நிமிஷம் கொதிச்சதையுமே உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக வரும். கருஞ்சீரகம், ஓமமெல்லாம் போட்டுக்கிறனால லைட்டாக வலுவழுப்பு தன்மையோட திக்காக தாங்க வரும். கசக்கவே கசக்காது. நம்ம எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டில் தான் போட்டிருக்கோம். வெந்தயமாகட்டும், சீரகம், சோம்பு. அதனால் வந்து கசக்காதுங்க. தாராளமாக இது வந்து நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா சூடாக குடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளுறுப்புகளில் அங்கங்கே தேங்கி இருக்கிற கொழுப்புகளை வந்து நல்லா குறைக்கிறதுக்கு உதவுங்க. எப்போவுமே சாப்பிட்டதே படுக்காதீங்க. சாப்பிட்டதே படுக்கும்போது அது எனர்ஜியாக மாறாமல் அங்கங்கே கொழுப்புகளாக தான் தேங்குங்க. எப்போவுமே சாப்பிட்டதே படுக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபேட் லாஸ் ட்ரிங்க் ட்ரை பண்ணிக்கோங்க நைட்டு கண்டிப்பாக. எல்லாருமே எதிர்பார்த்த வெயிட் தாங்க. வெயிட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் வந்து டே
டே 1ல் எடுத்த வெயிட் தான் 62.5 இருந்தேன். அது வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் எடுத்த வெயிட் வந்து 60ங்க, 2.5 கிலோ குறைஞ்சிருக்கு. வெயிட்டு காட்டக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாதுங்க. எங்கிட்ட ஸ்கேல் இல்லை, ஜிம்மில் எடுத்தது தான் ஃபஸ்ட்டு நாள்த்து வெயிட்டு. அதுக்கப்புறம் வெயிட் ஸ்கேல் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு இன்றைக்கி தான் வந்துச்சு, அதனால் இன்றைக்கி எடுத்தது தான். இனிமேல் ரெகுலராகவே வெயிட் காட்டிடுறேங்க. இது வரைக்கும் 2.5 kg குறைஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வந்து முன்னேறி போகணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு யாருமே உறுதுணையாகவும் இருக்க மாட்டாங்க, நம்மளை யாருமே மோட்டிவேட்டும் பண்ண மாட்டாங்க. நம்மளே தான் மோட்டிவேட் பண்ணணுங்க. ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வேணும். ஹார்ட் ஒர்க் இருக்கும்போது நம்மளுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக ரீச் ஆகுங்க. ஃபெயிலியரே இருக்கவே இருக்காது. ஹார்ட் ஒர்க் கூட வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சி வந்து ரொம்ப முக்கியங்க. எல்லா விதத்துலேயும் சரி, வெயிட் லாஸ்லேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் தொடர்ச்சி இருந்தால் சக்ஸஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.